அது எப்படிங்க ஹோட்டல்ல மட்டும் புசு புசுன்னு பூரி உப்பி வருது. அவ்ளோ சூப்பரா இருக்கு. மசால் பக்கத்துல வச்சிருக்கிறத பார்த்தாவே அப்படியே எச்ச ஊறுது. நம்ம வீட்ல செய்யும்போது அந்த மாரி வரமாட்டேங்குதுன்னு நெனைக்கிறீங்களா? சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க. நான் வீடியோவுல சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா, நீங்களும் அதே மாதிரி ஹோட்டல் ஸ்டைல்ல பூரி கிழங்கு செஞ்சிரலாம். சரிங்களா? நான் வந்து 4 பேர் சாப்பிடுற அளவுக்கு வந்து அளவுகள் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு நல்லா 2ஆ கட் பண்ணி போட்டு மஞ்சள் தூளும் உப்பும் போட்டுங்க 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்கணும். அது வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம பூரிக்கு மாவு பெசஞ்சிரலாம். கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன் நானு. கூட உப்பு, ஒரே 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு பெசஞ்சுக்கலாம். பூரிக்கு வந்து என்ன டிப்ஸுனாங்க, இது ரொம்ப நேரம் பெசஞ்சு ஊற விடணுங்கிற அவசியம் இல்ல சப்பாத்திக்கு மாதிரி. அதே மாதிரி இழுத்து இழுத்து ரொம்ப நேரம் பெசஞ்சிட்ருக்கணுங்கிற அவசியமும் இல்ல. நீங்க அப்பவே பெசஞ்சு ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷத்துலேயே வந்து நீங்க சூடான எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துரலாம். அதுக்கு மேல விட்டீங்கன்னா, எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சுரும். அதுக்கப்புறமா வந்து பொட்டுக்கடலை ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். 4 கிராம்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 4 பட்டை இதெல்லாம் எடுத்து நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டுங்க, கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு தாளிச்சிட்டு, பொடியா வெட்டின இஞ்சி, பொடியா வெட்டின பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, ஒரு பெரிய பல்லாரி அதையும் போட்டுட்டு, கறிவேப்பிலை கூடவே பச்சை மிளகாய். நான் வந்து சீனி மிளகாய் இருந்துச்சு, அதனால் அதை கட் பண்ணாமல் அப்படியே போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதங்கிட்டுருக்கட்டும். கூடவே வந்து ஒரு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா சம்பலான வீடு அப்படிங்கும்போதுங்க, இந்த மாதிரி பொட்டுக்கடலை போட்டு செய்யும்போது, குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா ஜாஸ்தியாகவும் கிடைக்கும். டேஸ்ட்டும் வந்து மாறாம, நல்ல வாசனையோட பட்டை, கிராம்பெல்லாம் போட்டு அடிச்சிருக்கிறதுனால, கம கமன்னு வாசனையோட சூப்பரா இருக்கும். நல்லா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு, மஞ்சள் தூள், உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பொட்டுக்கடலை ஆட் பண்ணதுனால சீக்கிரமாக அடி பிடிக்கிறதுக்கு பார்க்கும். அதுக்கப்புறமா மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு அதையும் ஆட் பண்ணிவிட்டு, கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிச்சதுக்கப்புறமா மல்லி இலை தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் மசாலும் ரெடி. சரிங்களா? அட்டகாசமாக இருக்குங்க. இப்போது பூரியும் போட்டுடலாம். அளவான சைஸு ரொம்ப லேசாக தட்டினீங்கன்னா பூரி பொல்லி வராது. அதனால் மீடியம் சைஸ்க்கு நல்லா அமுத்திட்டு சூடான எண்ணெயில் போடணுங்க. எண்ணெய் காயிலன்னா பூரி பொல்லாது. 2 சைடு திருப்பி போட்டு செவந்ததுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிங்கன்னா நல்லா செவந்து கிடைக்கும். புஸ்ஸுன்னு உப்புன பூரி அமுறாமல் இருக்கணும்னா வெள்ளை ரவை ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் ஹோட்டல் சீக்ரெட். சரிங்களா? சூப்பரான பூரியும் கிழங்கும் ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.